உரிமை களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் சம்பவத்தை பண்ணியிருக்கிறாங்க. சம்பவம். அதாவதுங்க, விசிகாரங்க எப்பொழுதுமே ஒரு சுயமரியாதை மிக்கவர்கள். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட கூட்டணி தான் இருப்பாங்க. ஆனாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில ஏதாச்சும் தவறுகள் நடந்துச்சு அப்படின்னா அந்த தவறை சுட்டி காட்டுவதற்கு ஒருபோதும் தயங்க மாட்டார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள். எதிர்கட்சி கூட போராட்டம் பண்ண மாட்டாங்க. ஆனா விசிகா மட்டும்தான் ஆளுங்கட்சி கூட கூட்டணியில் இருந்தாலும் கூட அனுதினமும் போராட்டம் செய்கின்ற கட்சி அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. சுயமரியாதை உணர்வு மிக்கவர்கள். சோ அந்த சுயமரியாதை உணர்வினுடைய வெளிப்பாடாகத்தான் இன்றைய தினத்துல விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் ஒரு சிறப்பான தரமான சம்பவத்தை பண்ணியிருக்கிறாங்க. சோ அந்த மேட்ரு என்ன, அதற்கு பின்னாடி இருக்க அரசியல் என்ன என்பதனை இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துடலாம். நண்பர்கள் அனைவருக்கும் இளம் பெருவழுதியின் இனிய வணக்கம். நாங்க படிமத்து பார்த்துட்டோம். இனி ஜென்மத்துக்கும் எங்களால துணிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். வீடியோக்களை போறதுக்கு முன்னாடி நம்ம நேயர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டுருவோம். உங்களுடைய பதில்களை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா வந்து போட்டுருங்க. அதாவது பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் என்று சொன்ன உடனே உங்களுடைய நினைவுக்கு என்ன வருகின்றது அப்படின்றத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா வந்து போட்டுருங்க. சரிங்களா? சரி, விசிகா காரங்க என்ன சிறப்பான தரமான சம்பவத்தை பண்ணியிருக்கிறாங்க. அதாவது பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை நடு ரோட்ல நிற்க வச்சு லாக் செய்து கேள்விகளை கேட்டிருக்கின்றார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள். பிரச்சாரத்திற்கு வந்திருந்த அந்த அனைத்து கட்சியை சார்ந்தவர்களும் சரி, அதே மாதிரி அந்த பகுதியில குழுமி இருந்த மக்கள் இருப்பாங்களே, பொதுமக்கள், அத்தனை பொதுமக்கள் முன்னாடி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை நடு ரோட்ல நிக்க வச்சு லாக் செய்து தங்களுடைய கேள்வி கணைகளை தொடுத்திருக்கின்றார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள். என்ன கேள்வி கேட்டாங்க? ஒண்ணும் கிடையாதுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பாக திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பிரம்மாண்டமான மேடையை போட்டு எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களையும் கூட்டு நிக்க வச்சு ஒரு பிரச்சாரத்தை வந்து ஈடுபட்டாங்க. அதுல அண்ணன் திருமாவர்கள் அந்த கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளர்கள் எல்லாத்துக்காக வாக்கு கேட்டாரு. ஒவ்வொருடைய வேட்பாளருடைய பெயரை உச்சரிக்கின்றார். அந்தந்த வேட்பாளர்கள் எழுந்து நின்று வணக்கம் செலுத்தி மக்கள்கிட்ட வாக்கு கேட்டாங்க. ஆனா நம்ம பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த சந்திரமுகி படம் பாத்துறீங்களா? அந்த சந்திரமுகி படத்துல வந்து வேட்டைய மகாராஜா அப்படியே உட்காந்துருப்பாப்ல, அப்படியே சாங் வரும், தெலுங்கு பாட்டு வரும், ஏ பந்தமோ இனி ஏ பந்தமோ அப்படின்னு வரும் இல்லையா? அந்த பாட்டுல எப்படி வேட்டைய மகாராஜா உட்காந்து அப்படி ரசிக்கிறாரோ அந்த மாதிரி அண்ணன் திருமாவர்கள் பிரேமலதா விஜயகாந்தோடைய பேரை சொல்றாங்க. எந்திரிச்சு நின்று ஒரு வணக்கம் செலுத்தி மக்கள்கிட்ட வாக்கு கேட்காம இந்த தோரணையில உட்காந்துக்கிட்டு ஒரு அகந்தைத்தனமான சிரிப்பும் சிரிச்சாங்க. அகந்தைத்தனமான ஒரு சிரிப்பு. ஸோ இது இப்படி நடக்குது. ஓகே, அடுத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வேட்பாளர்களுக்கு ஓட்டு கேட்கிறாரு. அப்போ மட்டும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் உடனடியாக எந்திரிச்சு வணக்கம் போட்டு வாக்கு கேட்டாங்க. அப்ப இதுதான் வந்து மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்புகளை ஏற்படுத்துச்சு. குறிப்பா விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்க மத்தியில மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்புகளை ஏற்படுத்துச்சு. எல்லாருமே கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் இந்த அகந்தைத்தன போக்கு அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ விடுதலை சிறுத்தை கட்சி கடுமையான ஒரு கொந்தளிப்புல இருந்தாங்க. இந்த கொந்தளிப்பினுடைய நீட்சி தான் நேற்றைய தினத்துல பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கடலூருக்கு பிரச்சாரத்துக்கு வராங்க. வந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு பிளெக்ஸ் பேனர், அந்த பிளெக்ஸ் பேனரை பிடிச்சு எங்கள் தலைவர் உங்களுடைய பெயரை உச்சரிக்கின்ற பொழுது எதற்காக நீங்கள் எழுந்து நிற்கவில்லை அப்படின்ற மாதிரி ஒரு வாசகம் பொருந்தி அந்த பிளெக்ஸ் பேனர் எடுத்து காட்டி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை நடு ரோட்டில் லாக் செய்து கேள்விகள் கேட்டிருக்கின்றார்கள் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள். கூட்டணி கட்சிக்காரங்க எல்லாருமே இருக்கிறாங்க, தொண்டர்கள் இருக்கிறாங்க, பொதுமக்களும் கூட பலாயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. அத்தனை நபர்களுக்கு மத்தியில பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு எதிராக நீதி கேட்டிருக்கின்றார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள். உள்ளபடியே அந்த சிறுத்தைகளுடைய தொண்டர்களுடைய அந்த மனநிலை எவ்வாறு இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. ஏங்க, லட்ச சிறுத்தைகளுடைய உணர்வுங்க அண்ணன் திருமாவர்கள். அவர்கள் நேசிக்கக்கூடிய தலைவருங்க திருமாவளவன் அவர்கள். அவரை நீங்க இழிவுபடுத்தும் விதமாக இந்த ஒரு தோரணையில் உட்கார்ந்து அகந்தைத்தனமான ஒரு சிரிப்பு சிரிச்சீங்க அப்படின்னா விசிகா காரங்க எப்படி பொறுத்துக்கிடுவாங்க? உடனே சில பேர் வந்து அப்படியே ரைட் பண்ணி எழுதிட்டு வருவாங்க, எப்பா இது வந்து கூட்டணி நேரம்ப்பா, அது தேர்தல் நேரம்ப்பா, அதனால வந்து கொஞ்சம் யாரும் கண்டுக்கிற கூடாதுப்பா அப்படின்ற மாதிரி உட்காந்து எழுதி இருப்பாங்க. ஆனா இந்த புத்திமதியை வந்து யாரும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொல்ல மாட்டாங்க. பாதிப்பை ஏற்படுத்துகின்ற நபர்களுக்கு யாரும் இந்த புத்திமதியை சொல்ல மாட்டாங்க. எப்பப்பெல்லாம் பாதிப்பை ஏற்படுத்தாங்களோ அவங்களை நோக்கி இவங்க யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. ஆனா பாதிப்பை ஏற்படுத்தினாலும் பரவாயில்ல, கூட்டணியில இருக்கிறோம், அந்த மாதிரி தேர்தல் நேரம், அதனால பாதிப்பு ஏற்படுத்தினாலும் நீங்க அப்படியே கேட்டுக்கிட்டு கம்னு இருங்க, சுயமரியாதை உங்களுக்குள்ள அடக்கிக்கிட்டு இருங்க அப்படின்ற மாதிரி புத்திமதி சொல்வதற்காக மட்டும் தான் இங்க ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் கிடையாது. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே, நான் கேள்வி கேட்கதான் செய்வேன் அப்படின்ற மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் பதாக ஏந்தி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு எதிராக
தங்களுடைய நீதியை கேட்டிருக்கின்றார்கள். உள்ளபடி அந்த சிறுத்தைகளுக்கு நம்முடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துகள். ஷபாஸ் ஷபாஸ் ஷபாஸ். மக்களே, ஒரு விஷயத்தை நம்ம பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு சொல்லிதான் ஆகணும். விடுதலை சிறுத்தை கட்சி வந்து ஒரு அம்பேத்கரிய இயக்கம். 1951 புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய சட்டத்துறை அமைச்சர் பதவியை தூக்கி எரிஞ்சிட்டு வந்தார். எதுக்கு தெரியுமா? அதாவது ஹிந்து கோட் பில் அப்படின்ற மாதிரி ஒரு பில்லை வந்து நாடாளுமன்றத்துல வந்து தாக்கல் பண்றாரு. அந்த பில்லை யாரும் விவாதத்துக்கு எடுத்துக்கிறவே இல்லை. அந்த பில் என்ன சொல்லுது அப்படின்னா, பெண்களுக்கு சம உரிமை, சொத்தில் சம உரிமை வழங்க வேண்டும் அப்படின்ற மாதிரி அந்த ஹிந்து கோட் பில் வந்து சொல்லுது. அப்ப இந்த பில்லை வந்து விவாதத்துக்கு எடுத்துக்கிறவே இல்லை. அதனால எடுத்துக்கிறனாலதான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய சட்டத்துறை அமைச்சர் பதவியை தூக்கி எரிஞ்சிட்டு ராஜினாமா பண்ணிட்டு வந்தார். சோ அப்பேற்பட்ட புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை கையில் ஏந்தி களமாடி கொண்டிருக்கின்ற கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி. அந்த கட்சி எப்பொழுதுமே பெண்களுக்கு சம மரியாதை வழங்கும், பெண்களுடைய அரசியல் வருகையை வந்து எப்பொழுதுமே ஆதரிக்கும். அந்த வகையில பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த அரசியல் களத்துக்குள்ள வந்திருப்பது என்பது உள்ளபடியே வரவேற்க வேண்டிய ஒரு விடயம், மாற்றுகிறது கிடையாது. கலைஞர் இவர் நம்ம புரட்சி கலைஞர் அவர்கள் வந்து இருப்பிற்கு பின்பாக இந்த கட்சியை வந்து எடுத்து நடத்துறாங்க அப்படின்னா உள்ளபடியே அவங்களுடைய வந்து அந்த தீர்க்கமான செயல்பாடுகளை கண்டு நம்ம பாராட்டி தான் ஆகணும். அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா அதே வேளையில இந்த அகந்தைத்தன போக்கு இருக்கு தெரியுமா? நான் வந்து செலக்டிவா தான் மரியாதை தருவேன், நான் வந்து இவரு ஸ்டாலின் அவர்களுக்கு மரியாதை தருவேன், ஆனா நான் வந்து அண்ணன் திருமாவளவன் மரியாதை தரேன். சோ இந்த மாதிரி ஒரு செலக்டிவ் மரியாதை இருக்கு தெரியுமா? அந்த மரியாதை, அந்த அகந்தைத்தனத்தை ஒருபோதும் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. மக்களை நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, தேமுதிகவுக்கு என்ன வாக்கு வங்கி இருக்குது? என்ன வாக்கு வங்கி இருக்குது? கடந்த 2021 60 தொகுதியில போட்டி போட்டு வெறும் 0.43% மட்டும்தான் தேமுதிக வாக்குகளை வாங்குச்சு. 0.5% கூட எட்டவில்லை. 0.5% கூட எட்டவில்லை 60 தொகுதியில போட்டி போட்டு. அப்பேற்பட்ட ஒரு கட்சிக்கு திமுக 10 தொகுதியை வந்து ஒதுக்குறாங்க. அதுவே மிகப்பெரிய ஒரு சலசலப்புகளை உண்டாகுச்சு. ஏங்க, திமுக கூட வந்து மண்ணோடு மண்ணாக மக்களோடு மக்களாக நின்று களமாடிய கட்சிகள் விடுதலை சிறுத்தை கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி. ஆனா அந்த கட்சிகளுக்கு வெறும் 5 தொகுதி 10 தொகுதி ஒதுக்கி விட்டு நேத்து வரைக்கும் பிஜேபி கூட கள்ள கூட்டணியிலையும் நேரடி கூட்டணியிலையும் இருந்த தேமுதிகவுக்கு 10 தொகுதி ஒதுக்குறீங்க அப்படின்னா அதை கூட காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு சரி போட்டோம், ஏன்னா விஜயகாந்த் நல்ல மனுஷன், போனா போட்டும் 10 தொகுதி தான் கொடுத்துட்டு போறாங்க அப்படி மாதிரி காம்ப்ரமைஸ் பண்ணி அதை வரவேற்ற அண்ணன் திருமாவர்களுக்கு எதிராக நீங்கள் அகந்தைத்தன போக்க கடைபிடிக்கிறீங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய ஒரு தவறான செயல்பாடு. சோ இது போன்ற தவறுகளை பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் செய்ய வேண்டாம் என்பதனை ஒரு உரிமையோடு கேட்டுக்கொண்டு, எதிர்காலத்தில் உங்களுடைய அணுகுமுறையை சற்று மாற்றிக்கொள்ளுங்கள் என்பதனை உரிமையோடு கூறிக்கொண்டு, கற்பி ஒன்று சேர் புரட்சி சென்று புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.